ஆனால் நீங்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, சில நேரங்களில் சில கட்சிகளுக்கு சில நெருக்கடிகள் இருக்கும். அடிப்படையில் பிஜேபியோட 24 தேர்தலில் அவங்க கூட்டணி போவாங்களா இல்லையா? இப்போ கூட்டணின்றது எல்லாரும் வந்து தொகுதி பங்கீடுன்னு பேசிக்கிறான். கொள்கை அளவில் எங்களுக்கு கூட்டணி கிடையாது, தொகுதி பங்கீடு தான். கண்டிப்பாக அது கூட 24 இல்லைன்றதை எடப்பாடி உறுதிப்படுத்தி விட்டார். அவர் சொன்ன உடனே அந்த கரவொலி எப்படி எழுந்ததுன்றது தெரியும். நாளைக்கு திரும்ப 24 போய் சேர்ந்தாங்கன்னா மக்கள் மன்றத்தில் தோலுரிந்து போவார்கள், வாஷ் அவுட் ஆகிடும்ன்றது நல்லாவே தெரியும். தீர்மானம் போடாதது கவனிக்கத்தக்க விஷயம்தான். ஆனால் அதை மட்டுமே வச்சு பிஜேபி அதிமுக ஒரு 24 இருக்கும்னு கனவு கூட காணாதீங்க. கண்டிப்பாக அது கிடையாது. 24 கிடையாது. 26 என்ன வேணால் நடக்கலாம். அன்னைக்கு பிஜேபியை பற்றி எடப்பாடி தான் ஸ்பீச்சில் எதுவும் சொல்லாமல் இருந்திருந்தாருன்னா உங்கள் சந்தேகம் நியாயமானது. ஸ்பீச்சில் அவர் தெளிவுபடுத்திட்டார். தீர்மானத்தில் ஏன் போடலைன்றது அது அவங்கள தான் நீங்கள் கேட்கணும். அது என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்கிறது, முக்கியமான நிகழ்வு தான். நான் மறுக்கல நீங்கள் சொல்கிறது. அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் சொல்வதை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள், அது உங்களை மாதிரி இருக்கக்கூடியவர்கள், இந்த கருத்தை பிரதிபலிக்கக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோள்,